எல்லாருக்கும் வணக்கம். ஆக்டிவ் ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிருக்கோம். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்ததுக்கு தேங்க்ஸ். எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் வீல் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த பிரியாணிஸ் டு பி டெலிவர். அதே மாதிரி செக் யோர் கமெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இமெயில் பார்த்துட்டு வி கேன் சென்ட் யூ த டீடைல்ஸ். இன்னைக்கு திருப்பி ஐபிஎல் கொஞ்சம் கிரிக்கெட்டு பார்த்து பேசுவோம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஷாதுல் தாக்கூர் மும்பை இந்தியன்ஸ் போறாருன்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஷெர்ஃபின் ரத்தர்ஃபோர்டையும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்களாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இந்தியாவே சவுத் ஆப்பிரிக்காவே இந்தியாவே ஓடி ஜெயிச்சிருச்சு. சவுத் ஆப்பிரிக்காவோட கெய்க்வாட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது ஒன்று. ஸோ அப்படி வில் கோ ஆன் டு டிஸ்கஸ் வித் திஸ். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஷாதுல் தாக்கூரும் அர்ஜுன் டெண்டுல்கர் ஸ்வாப் நல்ல ஈக்குவலா இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா அது ஸ்வாப் கிடையாது, ரெண்டும் செப்பரேட் டீலு. ஷாதுல் தாக்கூர் 2 crores மும்பை இந்தியன்ஸ் போயிருக்காரு. அவங்க மும்பை இந்தியன்ஸ் பேசிக்கா டெண்டுல்கரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் ரிலீஸ் பண்ணிட்டு எல்எஸ்சியில போய் விளையாடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் செப்பரேட் டீல்ஸ், நாட் ரிலேட்டட். நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய சான்ஸ் இங்க கிடைக்கிறதுல அங்க கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. யாரு டெண்டுல்கருக்கா? அர்ஜுன் டெண்டுல்கருக்கா? ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் சீசன்ல பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. மீன் பவுலிங் அந்த ஆக்சுவலா அந்த 5 மேட்ச் விளையாடுறது அந்த அளவுக்கு கொடுமையா போடல. பட் மும்பைக்கு போடுற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு டாப் அவர் தான் மெயின் பவுலர் டெத்ல அப்படின்ற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு அதை பற்றி பேச நம்ம ஷர்துல் தாக்கூர் பத்தி பேசுவோம். நம்ம அதான் ஷர்துல் தாக்கூர் வந்தது இப்போ தீபக் சஹர் ரிலீஸ் பண்றதுக்கா இல்ல தீபக் சஹருக்கு பேக்கப்பா? தீபக் சஹர் ரிலீஸ் பண்றதுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்டையும் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இதுக்கே இவங்க ஷர்துல் தாக்கூர் பிளஸ் ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்டுக்கு 4.6 கொண்டு வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும் பிளேயர். ரதர்ஃபோர்ட் 2.6க்கு எடுத்தாங்களா? ரத்தர்ஃபோர்ட 2.6க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அது டேட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அதான் 2.6 + 2 தான். அது 4.6 இப்போ அவங்க எப்படினாச்சும் இப்போ கொண்டு வரணும். அந்த 4.6 இப்போ யாரை ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அது இப்போ வில் ஜாக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்றாங்களா இல்ல தீபக் சஹர் தானா, அது அப்புறமா தான் தெரியும். பட் அவங்க இல்ல கொஞ்சம் தேவையில்லாத பிளேயர் தேவையில்லாத ஆளுங்கன்னா இப்ப ரிக்கில்டன்ல வச்சுக்கோங்க. இப்ப லிசார்ட் வில்லியம்ஸ், ரீஸ் டாப்லி இவங்க எல்லாம் சொல்லலாம். பெவன் ஜேக்கப்ஸ் இவங்க எல்லாம் ரொம்ப கம்மி தான். லைக் ஆல்மோஸ்ட் 1.8 தான் இந்த 3 பிளேயருமே வரும். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் வாங்கின டொமஸ்டிக் பிளேயர்ஸா ரொம்ப சீப்பா தான் வாங்கினாங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தவங்களை ரீடைன் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கும். காபின் பாஷ் ரீடைன் பண்ணோன்னா காபின் பாஷ் யாருக்கு பதில் வந்தான்றதை பொறுத்து எவ்வளோக்கு அவங்க டீல் பேசுனாங்கன்றதை பொறுத்து ரீடைன் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஒன்லி ஐ கேன் சி இஸ் எய்தர் தீபக் சஹர் இல்லை வில் ஜாக்ஸ். இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாதான் இந்த டீல்லாம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு சொன்னாங்க, நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னு. ஐ மீன் அவங்க லிசார்ட் வில்லியம்ஸ், ரீஸ் டாப்லி இதெல்லாம் பெரிய இது இல்லை, இதெல்லாம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரிக்கில்டன் ரிலீஸ் பண்ணி ஜாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு மிடில் ஆர்டர்ல ரத்தர்ஃபோர்ட் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்பாட் வேஸ்ட் பண்ணனும்ல. ஆமா, ப்ராபபிலி அவங்க வேற யாராவது மேபி தே someone in mind. இப்ப ரத்தர்ஃபோர்ட் உள்ள மும்பை இந்தியன்ஸ் உள்ள போனா ஃபுல் எல்லா கேமும் ஆடுவாரா? மீன் அதுதானே வாங்கியிருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எல்லா கேமும் ஆடுவாரு. மேபி தே மிஸ்ஸிங் டிம் டேவிட் போலார்ட் மாதிரி ஒருத்தர் வேணும். அந்த அக்ரெசிவா பவர்ஃபுல்லா அடிக்கிறதுக்கு வேணும். அந்த மாதிரி இல்லாததான் ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறாங்களோ. இப்போ ஹர்திக் பாண்டியா ஏதாச்சும் ஒரு இன்ஜுரினா பவர் இல்லை, லோவர் ரவுண்ட் ஆர்டர். நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே எல்லாரும் ஒரு ஸ்பாட் கீழே விளையாடுறாங்க. சூரியகுமார், திலகர்மா எல்லாம் வில் ஜாக்ஸ் வச்சு மேலே விளையாடுறதுனால கீழே வராங்கன்றதுனால அதை அவங்க வில் ஜாக்ஸ் உட்கார வச்சு மேபி நாங்கெல்லாம் மேலே போறோம். இப்போதைக்கு இருக்கிற ரூதர்ஃபோர்ட் ஃபார்முக்கு அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. அதனால தான் குஜராத்தும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் 15 மேட்சஸ்ல 10 சிங்கிள் டிஜிட் ஸ்கோர், 5 டக். அந்த ஃபார்ம்ல இருக்காரு அவரு. ஸோ அதனால கொடுத்துருக்காங்க குஜராத். பட் அது வேற. லைக் அவங்க போன தடவை ஐபிஎல்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு.
1 or 2 இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. எதர் ரொம்ப அவுட் சைடு ஆஃப் ஸ்டெப் இல்ல ஃபுல் டாஸ் போட நிறைய அவுட் ஆயிட்டு இருந்தாரு. அதனால தான் ஃபுல் டாஸ் போட்டு வாங்க அவுட் ஆக்குறவரையும் நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்குறையும் அவங்களே எடுத்துட்டாங்க. அது ஒரு இது மைனஸ் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்களா? சரி, அது வந்து பட் சரி, இப்ப ஜிடி ருத்தர்ஃபோர்ட் கொடுத்துட்டாங்கன்னா இப்ப ஜிடி அவர் ஸ்பாட்டை யாராச்சும் ஃபில் பண்ணுவாங்க. அதான் மில்லர் தான் போறாங்க. பட் தே ஆல்ரெடி ஹேவ் கிளென் பிலிப்ஸ். அவரும் ஃபிட் ஆயிட்டாரு. அவரு ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அவரு ஒரு 250 கிலோ ஸ்குவாட் பண்ற மாதிரி போட்டிருக்காரு, டெட் லிஃப்ட் மாதிரி பண்ற மாதிரி போட்டிருக்காரு. அவர் ஃபிட் ஆயிடுவாரு. பட் அவர் இருந்தாலுமே ஐ திங்க் இன்னொரு ஸ்பாட் ஐ திங்க் தேல் கோ ஃபார் மில்லர் ஆல்சோ. அப்ப நீங்க கிளென் பிலிப்ஸ் சிஎஸ்கே வருவான்னு போட்ட பிளான் இல்ல மஞ்சசோக்கா மில்லர் நீங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆசைப்படலாம். அதான் பண்ணலையே. மஞ்சசோக்கா மில்லருக்கு போல இல்ல, மில்லர் ஆப்ஷன் வந்தா கண்டிப்பா எல்லாரும் போவாங்க. அட்லீஸ்ட் சென்னையும் போகாம தான் நல்லா இருக்கும். மில்லருக்குலாம் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இன்னொரு நம்ம வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் பவுலிங் போய் இல்லைன்னா சிவம் துபே வச்சு பவுலிங் போடுற அளவுக்கு அந்த ஸ்பாட் வந்து 5-6 ஸ்பாட் வந்து பிரேவிஸ் துபே அப்படி வச்சு இன்னொரு 4 ஓவர்லாம் போட முடியாது. ஸோ ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் தான் போவாங்க. அவர் இந்தியன் ஆல்ரவுண்டர்லாம் பெருசா யாரும் இல்லை ஸ்பின்னர். ஏன்னா ஸ்ரேயஸ் கோபால் வச்சு போடணும். ஸ்ரேயஸ் கோபால் ஒரு ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவாரு. அவரே இன்னும் ஸ்பின்னரா வச்சு ப்ராப்பர் பேட்ஸ்மேனா போகலாம். ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, ஸோ ஏன்னா ஸ்ரேயஸ் கோபால் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலா டொமஸ்டிக்ல அந்த இந்த லீக்ல எல்லாம் நல்லாவே போட்டாரு. மகாராஜா T20 லீக்லாம் பேட்டிங்கும் 2020 பேட்டிங் இல்லை, பட் ஹி கேன் பேட் வித் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சொல்லுங்க. இல்ல என்னன்னா ஜடேஜா கோலி யாராச்சும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கொண்டு வரணும்னு பார்த்தா எல்லா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் நான் பாக்குறவங்க எல்லாரும் ஜிடில தான் இருக்காங்க. மானவ் சித்து, சாய் கிஷோர், அப்புறம் நிஷாந்த் சிந்து வந்து நம்ம கிட்ட தான் இருந்தாரு. நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களை எடுக்க விட்டோம். இப்ப பார்த்தோன்னா அவர் பாருங்க, இப்ப ஒரு இந்தியா மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல வந்து அவர் தான் வந்து 30 ரன்ஸ் என்னமோ அடிச்சிருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு. 6 overs ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நாட்டோட கடைசியா 29 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தே வாண்ட் டு லுக்கிங் டு ரிலீஸ் ஃபாஃப் டு பிளேசஸ் அண்ட் ஜேக் மெக்கர். அது நம்ம எதிர்பார்த்தது தான். அதை தவிர்த்து தே டார்கெட்டிங் வந்து ஷமி. அவங்களும் எல்எஸ்சியும் கொடுப்பாங்களா? ஷமி ஆக்சுவலா கொடுக்குற மாதிரி தான் பேசுறாங்க. அதுக்கு பதில் ஏதாச்சும் பிளேயர் வந்தா ஐ திங்க் கொடுப்பாங்க. தேர் ஓபன் டு தட். ஆக்சுவலா ஷமி உள்ள வந்தா எல்லா டீமும் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி இருந்தா டிசி வந்து டைரக்டா ஸ்வாப் பண்ணி ஷமி நட்ராஜனுக்கு ஸ்வாப் பண்ணி விட்டுருவாங்க. நடராஜன் இப்ப இருக்கிற தெரியல இல்ல, அவர் வந்து டிஎன்பிஎல் விளையாண்டாரு. அது எல்லாமே 2 ஓவர் தான் போட்டாராம். 120க்கு மேல போடலையா. அவனா இப்ப ரீசெண்டா நடந்த இந்த கேம்ப் வந்து டெல்லி டிசி கேம்ப்ல வந்து இருந்திருக்காரு. ரீசெண்டா நடந்த டொமஸ்டிக் டெல்லியில ஒரு ஏதாச்சு சூரத் ஏதோ ஒரு ஊர்ல நடந்திருக்கு கேம்ப். பதானியும் இருந்திருக்காரு, நடராஜனும் போயிருக்காரு அந்த கேம்ப்புக்கு. மேபி அந்த கேம்பே அவருக்காக தான் இருக்கும். வந்து நீ ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணுப்பா, ரீட்டைன் பண்றமா இல்லையான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து ஹாரி ப்ரூக், அவங்க வந்து அஃபீஷியலா நம்ம சொன்னோம் அது மாதிரி வராட்டி நம்ம இது பண்ணுவோம்னு. பட் அவங்க எந்த நியூஸுமே கொடுக்கல. இப்போ ஹாரி ப்ரூக் விளையாடுவாரா வாட்டாரா இல்ல அவர் பர்ஸ் வருமா? ஹாரி ப்ரூக்லாம் விளையாட மாட்டாங்க. அதாவது என்னன்னா அஃபீஷியலா நியூஸ் கொடுத்துருப்பாங்க, டைரக்டா அவருக்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்ப வந்து ஹாரி ப்ரூக் மட்டும் விளையாட விட்டாங்கன்னா அது ஐபிஎலுக்கு அசிங்கம். இந்த ரூல்லாம் எதுக்குடா போடுறீங்க, எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடும். தெர் இஸ் நோ பாயிண்ட். அப்புறம் எதுக்கு இந்த ரூல் போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. பட் அதை வந்து ஒரு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அஃபிஷியலா வந்து லைக் மேபி பேக் சேனல்ல வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த தடவை இது பண்ணாதீங்க, நீங்க பேண்டு, பட் ஓப்பனா நாங்க பேண்டுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா பூசின மாதிரி இருக்கும், இதையும் பூசாத மாதிரி இருக்கணும்பாங்களா? கண்டிப்பா நடக்காது. நடந்ததுன்னா நீங்க இதுக்கு எதுக்கு இந்த ரூல் போட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அசிங்கமா கேட்பாங்க. அதை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஐபிஎல். டெல்லி ஷமி எங்க போறாருன்னு பார்ப்போம். அதே நேரத்துல வந்து இந்தியாவே சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ஓடி ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுல வந்து யாரு கெய்க்வாட் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஓப்பனிங் இறங்கி 117 ஆஃப் 129. திலக் வர்மா தான் கேப்டனா இருந்தாரு. பட் கீ பர்ஃபார்மன்ஸ் வந்து கெய்க்வாட் அடிச்சது.
மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 37 ட்ராப் ஆன நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 37 ஆஃப் 27 பால்ஸ். அதே மாதிரி திலக் வர்மா ஒரு 39 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்களா? மேட்ச் எதுவும் லைவ் போடல. ஏன்னா பிசிசிஐ வெப்சைட்ல வந்து ஹைலைட்ஸ்னா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடுவாங்க, பார்ப்போம். எதுலையும் போடல. ஆக்சுவலா அந்த பண்ட் விளையாண்ட மேட்ச் எல்லாம் லைவ் போட்டிருந்தாங்க ஹாஸ்டல்ல. எதுவும் லைவ் போடல. பட் 40 ஓவர்ஸ்லேயே அவர் ருத்ராஜ் செஞ்சுரி போட்டிருந்தாரு. அவரே கொண்டு போய் முடிப்பாருன்னு பார்த்தா அவர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியும் நிஷாந்த் சிந்து 2 பேரும் நல்லா விளையாடிருக்காங்க. இதுல என்னன்னா, போன இந்தியா ஏ மேட்ச் ஞாபகம் இருக்கு. ஹர்ஷித் ராணாக்கு முன்னாடி விப்ரஜ் நிகம் வந்து விளையாடினாரு, 25 ரன் அடிச்சாரு. இந்த தடவை பாருங்க, ஹர்ஷித் ராணா மேல வந்துட்டாரு விப்ரஜ் நிகமாட. அவர் இன்னும் அவர் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி பால் வந்து 6 அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. ஹர்ஷித் ராணா வந்து 2 விக்கெட் வேறு எடுத்தார். ஸோ மோர் ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பார். விப்ராஜ் நிகம் இன்னைக்கு விக்கெட் எடுக்கல. பட் கொஞ்சம் அவர் குடுக்குற இதை வந்து பவுலிங்ல கொஞ்சம் எடுத்துக்கல. அவர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஈஸியா வந்து அவரு கம்பீர் தான் சொல்றாரு, பேட்டிங் பிடிச்சாதான் அப்படின்னு. குல்தீப் யாதவ் கூட ரீப்ளேஸ் பண்றாரு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கம்பீர் 11ல கூட சொல்றேன். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆனா இல்ல, பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு T20 காட்டுற அளவுக்கு இதுல காட்ட மாட்டேங்கிறாரு. இருக்கும். கொடுத்த மேட்சஸ்ல ஆஷஸ் வார்ம் அப் யாரும் பாத்தீங்களா? ஃபாலோ பண்ணீங்களா? புரியல. ஆஷஸ் வார்ம் அப். ஸ்டோக்ஸ் வந்து ஆஷஸ் வார்ம் அப் வந்து 6 விக்கெட். அவர் என்னன்னா ரொம்ப ஆர்வம், ஆனா அவருக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு வார்ம் அப்ல ஏதாவது அடிபட்டுற போது. ஸோ 6 விக்கெட் 23 ஓவர் இன்ஜர்டு. உட் இன்ஜுரி. அதான் சொல்றேன், இப்பவே வார்ம் அப்ல அவ்வளவு வந்து போட தேவையில்ல. பட் இந்த வார்ம் அப்ல ஒன்னு பாத்துருக்கேன், ஷோயப் பஷீரை வந்து அந்த டீமுக்கு விளையாட விட்டாங்க, லயன்ஸ்க்கு. இங்கிலாந்து 11ல வந்து ஜாக் டங் தான் இருக்காரு. கடைசியா அவங்க டிசைட் பண்ணி மத்த எல்லாமே ப்ராப்பர் 11 இந்த சைடு. ஆமா, பட் ஆனா இப்போ 2 இன்னிங்ஸ் ஆடிட்டு 3வது டெஸ்ட்ல என்னதான் அவர் பென் ஸ்டோக்ஸ் 6 விக்கெட் எடுத்தாலும் அவங்க ஒரே நாள் 382 ரன் அடிச்சாங்க லயன்ஸ். இப்போ இவங்க பவுலிங்ல 382 அடிச்சாங்கன்னா அப்ப இவங்க அடிக்க மாட்டாங்களா? ஆஸ்திரேலியா அடிக்க மாட்டாங்களா? அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இப்ப ஸ்டோக்ஸ் வந்து உயிரை கொடுத்து பிராக்டிஸ் மேட்ச்ல போடுறாரு. அதே மாதிரி ஆர்ச்சர் உயிரை கொடுத்து போடுவாருன்னா கிடையாது. ஆர்ச்சர் வந்து அவர் வித்தின் ஹிம்செல்ஃப் தான் போடுவார் இந்த பிராக்டிஸ் மேட்சஸ்லாம். அதுல ஏத்துற மாதிரி அந்த அக்ரஷன் அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதுலயே ஒருத்தர் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்கேன் போயிட்டாரு அக்ரஷன் ஏத்தாமே. அதான் உட்டெல்லாம் வந்து அது எப்படி அவரு வந்து உட்டெல்லாம் வந்து அவங்க நேரம் வேற யாராச்சும் வெளியே நம்ம இந்தியாவா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, 2020 நிறுத்திக்கோப்பா, டெஸ்ட் எல்லாம் வேணாம், ஒன்னால 4 ஓவர் போடுறதா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவரும் வந்து 5 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட விளையாண்டா பிரைடன் கார்ஸும் இன்ஜூர்டா? பிரைடன் கார்ஸ் இன்ஜூர்ட் இல்ல, அவர் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட்ல இருக்காரான்னு தெரியல, மேபி விளையாடல இன்னைக்கு. அதான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால வந்து டிஎன் ஃபாரஸ்டர்னு ஒருத்தர் நல்லா விளையாடினாரு. அவரை வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ஜேஎஸ்கே எடுத்திருக்காங்க. நல்ல ஆல்ரவுண்டர் ஆக்சுவலா. அவரை வந்து அந்த இதுல பாத்துட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் எடுப்பாங்க. ஏன்னா அந்த क्वेश्चन தான். அந்த என்ன क्वेश्चन? நீ உன் ஃபேண்டசி டீம்ல எடுப்பியா? ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கட்டும்டா, அதுக்கப்புறம் எடுப்போம். அது லோவர் ஆர்டர் ஹிட்டிங் பிளஸ் ஓரளவுக்கு 3 ஓவர் 2 ஓவர் போடுறாரு. பட் அது எப்படி போறாருன்னு நமக்கு தெரியல இன்னும். இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஏ லெவல்ல தான் இருக்காரு. பட் ஜேஎஸ்கே நிறைய காசு கொடுத்தா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த வருஷம் எடுப்போம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷமா பார்ப்போம், அது அவருக்கு என்ன ரோல் இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் தேடிட்டு தான் இருக்கோம். அது ஃபில் அவுட் இந்த வருஷம் ஃபில் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் தேவை இருக்காது, மெகா ஆக்ஷன்ல பாத்துக்கலாம். குஜராத் வந்து இன்னொன்னு ரீசன் என்னன்னா, நம்ம வாஷிங்டன் சுந்தர் இது பண்ணோம்ல, நம்ம கேட்டோம் அவங்க முடியாதுன்னுட்டாங்கன்னு. ஐ திங்க் அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் இந்த மாதிரி வாஷிங்டன் ஷாருக் கான் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால நிறைய மாத்தி இருந்தாங்க. மேபி இந்த வாஷிங்டன் சுந்தருக்கு அவங்க வந்து நீ இங்கேயே இருப்பா, அவங்களுக்கு நம்பர் 4ல நாங்க நல்ல சான்ஸ் தரோம், நம்பர் 4 நம்பர் 5ல கன்சிஸ்டன்டா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படி இப்படி கூட இல்ல. இன்னொன்னு வந்து ஷாருக் கான் ரீடைன் பண்றப்ப தே ப்ராமிஸ்ட் ஹிம் நம்பர் 4 பொசிஷன். நம்பர் 4 நம்பர் 4 நம்பர் 5. ஸோ இப்போ அவருக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை. மேபி இப்போ ரத்தர்ஃபோர்ட் போயிட்டாருன்னா அந்த இடத்துல இவர் ஃபில் பண்ணுவார்ல. 2 பேரும் விளையாடுவாங்க நினைக்கிறேன், வாஷிங்டன் சுந்தர் ஷாருக் கான் 2 பேரும் விளையாடுவாங்க. அண்ட் இஃப் இவருக்கு பதில் ரூதர்ஃபோர்டுக்கு பதில் வாஷிங்டன் பெர்மனண்டா இருந்தாருன்னா they get one more slot, foreign slot free. ஆமா, ஸோ அதுக்கு ஒரு நல்ல பவுலர் ஒன்று எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது. ஸோ
நம்ம வந்து பேட்டிங் தான் அதான் மில்லர் கிளென் பிலிப்ஸ் ஸ்பாட் தான். இந்த ஸ்பாட் ஒன்று இருக்கும். அண்ட் ரபாடாவே ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு ஸ்பாட் இருக்கும். பட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒன்று ரபாடா வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் ரபாடா விட்டுட்டு வெளியே வந்து அந்த ரேஞ்சுக்கு வேற யாரும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இல்லை. இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் பாலர் நியூசிலாந்துல இருந்து எடுக்கலாம், அவங்க ஜேமிசன் எடுக்கலாம். யா ஜேமிசன்லாம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஜேமிசன் கஷ்டம் ஜேமிசன்லாம் வந்து ரபாடா ஸ்லோவா வந்து நான் ஸ்லோ பால் போடுறேன், லைக் ஸ்லோ பவுன்சர் போடுறேன், அந்த மாதிரி தான். அவரால் வந்து 135 மேல கிளாக் பண்ண முடியாது. என்னதான் ரபாடா புவர் ஃபிட்னஸ்ல இருந்தா கூட கிளாக் அட்லீஸ்ட் 138 139 போடுவாரு. ஆமா, பட் ரபாடா வந்து அந்த சீசன் வந்து ஒன்னு ஃபுல் ரபாடா ஹிட் ஆகும் இல்ல மிஸ் ஆகும், அப்படிதானே இருந்திருக்காரு. கெட் பேக்கப் ஜெரால் கொஞ்சம் வித்துட்டு ஒரு பேக்கப்பா ஒருத்தர் வாங்கலாம். பேக்கப் கூட வேற ஒருத்தர் வாங்கி வச்சுக்கலாம். பட் ரபாடாவுக்கும் ஜேமிசன் கம்பேர் பண்ண முடியாது. ஜேமிசன்லாம் அன்சோல்டு ஆக்ஷன். ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, அது போன ஆக்ஷன், அதுல இருந்து எஸ் இம்ப்ரூவ் தானே. இந்த ஆக்ஷன் சொல்றேன், இந்த ஆக்ஷன் சரி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன திருப்பி அதே செர்ஃபின் ரதர்ஃபோர்ட் டீல் பத்தி பேசணும். அதோட இந்தியாவே சவுத் ஆப்பிரிக்கா டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் என்னது இங்கிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ் மேட்ச் பத்தி பேசணும். ஸோ வி கீப் யூ போஸ்டட் ஆன் ஃபர்தர் அப்டேட்ஸ். வேற சொல்ல விரும்புறீங்களா? விஜய் வந்ததுக்கு அப்புறம் நானும் அவங்க எல்லாம் சேர்ந்து சுந்தர் சி டிராப் அவுட்டை பத்தி பேசலாம். எனக்கு தெரியல. வந்து தலைவா 123 இருந்து விலகி விட்டார் அப்படின்னு ரெண்டாவது டைரக்டர் போல விலகிறது. அப்படியா? So we'll sign off for this. We'll keep you posted. Your artist spot. Bye.